இப்போ நம்ம வீட்ல வந்து சிவபூஜை பண்ணணும் அப்படின்னா எந்த நேரத்துல பண்றது விசேஷம்? நம்ம 3-4 காலங்களும் பண்றது சிறப்பானது. நம்பர் 1. 4 காலங்களும் முடியலன்னா அந்த மகாநிஷின்னு சொன்ன பாருங்க, அது வரைக்கும் அதை முழிச்சுட்டு பண்றது நல்லது. ஓ, அந்த 2வது காலம் முடிச்சு அது வரைக்கும் ஜபம் பண்ணிட்டு படுத்துட்டு திரும்பி நீங்க விடியற் காலையில் எழுந்து கூட உங்க ஜபம் பண்ணலாம். வேணும்னா பிரேக் வேணும்னாலும் 4 மணி நேரமா தூங்கணும்பா அப்படின்னா பண்ணலாம். அதாவது மகாநிஷி வரைக்கும் கண்டிப்பா முழிச்சுட்டு இருக்கணும். முழிச்சுட்டு இருக்கணும். அதாவது இரவு 11:24 11:36 இருந்து 12:24 12:24 வரைக்கும், 11:36 இருந்து 12:24 48 மினிட்ஸ் மகாநிஷின்னு பேருங்க. ஓகே. அந்த சமயத்துல முடிச்சு, அந்த சமயத்துல நிறைய சக்திகள் அந்த சமயம் தினமுமே இப்ப எங்களுக்கு இப்ப சிவாச்சாரியர் போது எங்களுக்கு தீட்சை பெற்றாதான் சிவாச்சாரியார்னுங்க. ஆச்சாரிய அபிஷேகம் பண்ணுவாங்க ஐயா. சிவாச்சாரியன்றது இந்த ஆச்சாரிய அபிஷேகம் ஆயிருக்கணுங்க. அப்பதாங்க பண்ணும்போது எங்களுக்கு துரிய சந்தியான்னு பேருங்க. 4வது காலத்தில் எழுந்து நம்ம எங்க படுத்துட்டு இருக்கோமோ எழுந்து சிவபெருமானை அந்த மகாநிஷி நேரத்தில்